சிலிண்டர் இல்லைன்னு எங்கள் நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பாம்போல எங்கள் அப்பா இருக்காங்க. சிலிண்டர் இருந்தால் எங்கள் அப்பா அழகா சோறு பொங்காங்க. இப்போ நாங்கள் அடுப்பில் பொங்க வேண்டி இருக்குது. எங்கள் நிலமையை பார்த்தீங்களா? இப்படி தான் எங்கள் நிலமை. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிலமை வரும், கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக சிலிண்டருக்கு தட்டுப்பாடு தான். சிலிண்டர் இல்லாமல் எல்லோரும் இந்த மாதிரி அடுப்பை பொங்குங்க. இனி போய் விறகை வாங்கி இந்த மாதிரி தான் அடுப்பு பொங்கணும். எங்கள் அப்பாவை பாருங்க. அடுப்பு அடுப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அடுப்பில் பொங்கிருக்கேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ ஊதுங்க. ஏய், என் சோதனை இப்படி இருக்குது, நான் மூஞ்சில் காஃபி ஊற்றிடுறேன்னு எங்கள் அப்பா என் மேலே கோபத்தில் இருக்கார். நான் என்ன சொன்னேன்னா சிலிண்டர் எடுக்க போனேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புக்கிங் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு சிலிண்டர் கடையில் போய் தூக்கிட்டே வர முடியும். முந்தி இப்படி தான் தூக்கிட்டு வருவோம். இப்போ கிடைக்கல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு கோபத்தில் இருக்கார். சரி, மறக்காமல் சிலிண்டர் இருந்தால் எங்கேயா கொண்டு வாங்கல, உங்கள் வீட்டில் இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்க வரேன். மறக்காமல் இந்த மாதிரி அடுப்பில் போங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கண்ணே. பாய்.